Hi friends, வணக்கம் செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்றது அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதாவது நம்ம வீடியோல ஷேர் பண்ணுவோம். இப்போ நம்ம Instagram பயோ பேஜ்ல இருக்கட்டும், இல்ல நம்மளுடைய Facebook ஸ்டோரிஸா இருக்கட்டும், WhatsApp இருக்கட்டும், இன்னும் நிறைய இடத்துல எல்லாம் நம்ம வீடியோட லிங்க் எல்லாம் ஷேர் பண்ணுவோம். அப்படி ஷேர் பண்ணையில என்ன ஆகும் அப்படினா ஒருத்தவங்க லிங்கை கிளிக் பண்றாங்க. அப்படிங்கறப்ப என்ன ஆகும் அப்படினா நியூ டாப் அப்படினு சொல்லிட்டு கேட்கும். நியூ டாப்ல ஓபன் ஆகும். அப்படி இல்ல அப்படினா Facebookல ஒரு வீடியோட லிங்கை ஷேர் பண்றோம். சில பேர் கிளிக் பண்ணுவாங்க. சைன் இன்னு கேட்கும். ஓகேங்களா? டைரக்ட்டா வந்து YouTubeல ஆப்ல போய் ஓபன் ஆகாது. நீங்க இந்த மாதிரி எல்லாம் ஷேர் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்துல. சோ நம்ம எந்த ஒரு இடத்துல லிங்க் ஷேர் பண்ணாலும் டைரக்ட்டா அந்த YouTube பேஜே ஓபன் ஆகணும். நம்ம சேனலே ஓபன் ஆகணும். சேனல் லிங்க் கொடுத்தோம்னா நம்ம சேனலே ஓபன் ஆகணும். இல்ல வீடியோட லிங்க் கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் வீடியோவே டைரெக்டாக ஓப்பன் ஆகி ப்ளே ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா வந்து நீங்கள் எந்த இடத்துல வீடியோக்கள் ஷேர் பண்ணீங்கனாலும் லிங்க் ஷேர் பண்ணீங்கனாலும் டைரெக்டாக யூடியூப் பேஜே ஓப்பன் ஆகும். ஏன்னா வந்து நியூ டேப்லையோ இல்லை சைன்இன் பண்ண சொல்லியோ இப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா வீடியோ பார்க்க மாட்டாங்க. ஸ்கிப் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. என்னடா இது இப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுவே வந்து யூடியூப் பேஜ்லேயே டைரெக்டாக ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா உடனே ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ என்ன மெத்தட் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்கள் யாராவது யூடியூபர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வாங்க எப்படி அந்த லிங்கை ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே நண்பா, உங்களோட குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பனர் லிங்க் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்கள். ஆப் ஓப்பனர் லிங்க்னு போட்டு சர்ச் பண்ணுங்கள். இதுக்கு உங்கள்கிட்ட ஒரு டம்மி மெயில் ஐடியோ இல்லை உங்கள் சேனல் மெயில் ஐடியோ எந்த மெயில் ஐடி இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆப் ஓப்பனர் லிங்க்னு கொடுத்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட் ஆப்ஷனும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ரெண்டாவதாக இருக்கிற ஆப்ஷனும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இதில் 2-3 ஆப்ஷன்லாம் வரும், 2-3 வெப்சைட்லாம் வரும். ஸோ எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சும்மா ரெண்டாவதாக உள்ளதை ஓப்பன் பண்ணுறேன். சாரி, கிளிக் பண்ணுறேன். ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா ஓப்பன் லிங்க்ஸ் டைரக்ட்லி இன் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கேட்கும். இந்த இடத்துல உங்கள் லிங்க்கை பேஸ்ட் பண்ண சொல்லும். உங்கள் லிங்க்கு உங்கள் சேனலோட லிங்க்கையோ இல்லை ஒரு வீடியோட லிங்க்கையோ இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க, காப்பி பண்ணிட்டு வந்து. ஓகேங்களா? இப்போ ஜெனரேட் லிங்க்னு கொடுங்க. இப்போ உங்களுடைய கூகுள்லேயோ இல்லை வேறு விதத்துலையோ ஏதாவது லாகின் பண்ண சொல்லும். நீங்கள் கூகுள்லேயே லாகின் பண்ணிக்கோங்க. இதுக்கு உங்களுக்கு டம்மி மெயில் ஐடி இருந்துச்சுன்னா டம்மி மெயில் ஐடிக்குள்ளே லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு ஜெனரேட் லிங்க்னோன்னா உங்களுக்கு வேறு ஒரு லிங்க் ஒன்று வரும். அதை காப்பி பண்ணிக்கிட்டு போய் நீங்கள் எங்கே ஷேர் பண்ணணுமோ அங்கே ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படி ஷேர் பண்ணிங்கன்னா உங்களோட நீங்கள் எந்த இடத்துல ஷேர் பண்ணிங்கனாலும் அந்த லிங்கை டைரெக்டாக வந்து யூடியூப் ஆப்லேயே வந்து ஓப்பன் ஆகும். ரொம்ப சிம்பிள் மெத்தடு தான். இதை நீங்கள் இந்த வெப்சைட்டில் போனாலும் சரி, இல்லை இதுக்கு முன்னாடி ஒன்று காமிச்சல மேலே உள்ள வெப்சைட்டு இதில் போனாலும் சரி, எல்லாமே வந்து லாகின் பண்ண சொல்லும். அதனால் டம்மி மெயில் ஐடி ஏதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட மெயில் ஐடி இருந்துச்சுன்னா அதுலேருந்து ஓப்பன் பண்ணி உங்கள் லிங்க்கெல்லாம் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. வாழ்க தமிழ்.